ஆஸ்திரேலியாவோட வெற்றி கனவை 3வது நாளில் அப்படி தூளாக்கி போட்டிருக்காரு, கசக்கி போட்டிருக்காரு என்றே சொல்லாங்க. நிதிஷ் ரெட்டி வேற லெவல் சம்பவம் பண்ணார். உண்மையிலேயே வந்துட்டு இவர் இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்தியா வந்துட்டு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிருக்க முடியுமா? அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல். அவ்வளோதான், வெளியே போயிருப்பாங்க. பட் இன்னும் வாய்ப்பு இருக்குங்க. அந்த கதவை வந்துட்டு லைட்டாக திறந்திருக்காரு அண்ட் நிதிஷ் ரெட்டி குமார் என்றே சொல்லலாம். சேம் டைம் நம்ம தமிழன் வாஷிங்டன் சுந்தர், ஓகேவா, மெல்போர்னில் நடந்து கொண்டிருக்கும் பாக்ஸிங் டே டெஸ்ட், ஓகேவா, 3வது நாள் போய்கொண்டிருக்கிறது. 474 ரன் முதல் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி ஆஸ்திரேலியா கன்வெர்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு சதம் அடிக்க, ஆஸ்திரேலியா பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தது, இந்தியா பேட் பண்ணும்போதும் சாதகமாக தான் இருந்தது. கடைசி 2 நாள் தான் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும். ஆனால் தேரெழுத்து தெருவில் எழுத்து விட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு பய ஒழுங்காக விளையாடல. ரோஹித் சர்மா எதுக்கு ஓப்பன் பண்ணார்னு இதுவரை அவனுக்கும் தெரியலங்க. ஒன்றுக்கு கூட அடிக்காமல் போயிட்டாருன்னு வைங்களேன். சரி, ஓகே, ஒன்றுக்கு வருதுன்னு வேகமாக போயிட்டாரு. அடுத்து அண்ட் நிதிஷ் ரெட்டி அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், இவங்க 2 பேர் தாங்க ஃபாலோவினை தவிர்த்தாங்க. கடைசியில் 111 ரன் அடிக்கணும், ஓகேவா, ஃபாலோவினை தவிர்க்க. அந்த அண்டர் ப்ரெஷர் கேமில் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு நேற்றே 156க்கு 5 புட்டுக்குச்சு. ஜட்டுவும் ரிஷப் பண்டும் இருந்தாங்கன்னு வைங்களேன். ரிஷப் பண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. தேவையில்லாத T20 ஷாட் அடிக்க போய் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. விறுவிறுன்னு போயிட்டாங்க வந்த வேகத்தில். அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. ஃபாலோவனையே தவிர்க்க முடியாது. இன்னிங்ஸ் தோல்வி உறுதி ப்ரோ அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி வந்தார் பாருங்க, இந்த பூ இல்லடா புஷ்பாங்கிற மாதிரி 50 அடிச்சுட்டு அந்த மாதாங்க செய்கை பண்ணாரு, செஞ்சு விட்டார் என்றே சொல்லலாம். ஆஸ்திரேலியா டீமை எங்கேயோ இருந்த கேமை வந்துட்டு ஜில்லுன்னு சிக்ஸர் அடிச்சு கொண்டு வந்துட்டாரு. ஃபாலோவினை தவிர்த்துட்டாரு. 67 ரன் அடிச்சாருங்க, ஒரு சிக்ஸர் 5 பவுண்டரி. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு இம்பாக்ட் இன்னிங்ஸ் விளையாண்டார் என்றே சொல்லலாம். 33. இவர் மூத்திரத்தெல்லாம் வாங்கி ரோஹித் சர்மா மடக்குன்னு குடிச்சாதான் புத்தி வரும் என்றே சொல்லலாம். வேற லெவலில் ப்ளே பண்ணாங்க என்றே சொல்லாங்க. ஓகே, அதாவது ஃபாலோவினை தவிர்த்துட்டாங்க. இந்தியா வந்துட்டு 300 ரன் போயிட்டாங்க. ஜெயிக்கிற வாய்ப்பையே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க, ஓகேவா. இன்னும் வந்துட்டு ஒரு 125 ரன் தான் அடிக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா 100 ரன் கன்வெர்ட் பண்ணால் கூட 75 ரன் லீட் இருக்கும்போது ஆஸ்திரேலியாவும் படப்படன்னு அடிப்பாங்க. ஏன்னா அவங்களும் இந்த டெஸ்ட் வின் பண்ணால் தான் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும். அப்போ அவங்களும் ஜெயிக்க விளையாடுவாங்க. ஒரு 300 ரன் டார்கெட் செட் பண்ணாங்கன்னா 300-350 ரன்னு இந்தியா அதுக்கப்புறம் அதிரடியாக ப்ளே பண்ணி வந்துட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க. 2 டெஸ்ட் நம்ம வின் பண்ணால் தான் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் உள்ள நுழைய முடியும். அதற்கான வாய்ப்பு வந்துட்டு பிரகாசமாக நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜெய்ஸ்வால் 82 ரன் அடிக்க. ஜெய்ஸ்வால் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாருங்க. அவரை தேவையில்லாமல் ரன் அவுட் பண்ணி விட்டாருங்க, ஏமாற்றி விட்டாப்புல இந்த விராட் கோலி. இவர் தான் ரன்னிங் கால் பண்ணார், ஓகேவா, பண்ணிட்டு திரும்பிட்டாருங்க. அதுக்கு கேட்டால் வந்துட்டு சீனியர் பிளேயர் நான் கொஞ்சம் களத்தில் நின்றுருப்பேன், அதனால அவன் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அதனால தான் நான் ஸ்டாண்ட் பண்ணலான் இருந்தேன்னு காரணத்தை சொன்னார்னு வைங்களேன். ஆனால் 41வது ஓவர் ஜெய்ஸ்வால் அவுட்டு, 42வது ஓவர் விராட் கோலி அவுட் ஆகிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பட் எது எப்படியோ இன்னைக்கு நாள், அதாவது சனிக்கிழமை வந்துட்டு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்னும் டீம் இந்தியா அந்த 175 ரன் அடித்து ஸ்கோரை ஈக்குவல் பண்ணிடுவாங்களா, இல்லை எவ்வளோ ரன்குள்ளே ஆல் அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? சேம் டைம் நிதிஷ் ரெட்டியோட இந்த பவர் பேங்க் இன்னிங்ஸ் பற்றியும் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க. கிரிக்கெட் ஆரம்பித்து 400 ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க இல்லையா, 400 வருட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம். சராசரியாக தனது டெபியூ சீரீஸில் 50 ரன் ஒவ்வொரு மேட்ச்லையும் சராசரியாக அடிச்சிருக்காருங்க, ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையும். இதுவரை எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் இச்சாதனையை கன்வெர்ட் பண்ணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.